ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,200 வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 13/9/2024 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்ட குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடம் மற்றும் உடுமலைப்பேட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 பணிபுரியும் அரசு உதவி வழக்கறிஞர் நிலை 2 அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடம் ஆகிய 2 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சேலரி டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அனுப்ப வேண்டிய முகவரி, எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பதவியோட பெயர் பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா ஜிடி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 1 வந்து எஸ்சிஏ ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலை 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,100 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அலுவலக முகவரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப வேணும், நோட் பண்ணிக்கோங்க. உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை அறை எண் 319 அண்ட் 320, 3வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் 641604 பின்கோடு கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக 13/9/2024 மாலை 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைத்திட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 13/9/2024 மாலை 5:45 மணின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2வது பார்த்தோம்னா இந்நியமனம் தொடர்பான அனைத்து விவரங்களும் மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தோன்னா விண்ணப்பதாரரோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கொடுத்துருக்குறாங்க. ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்களே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை கரெக்டாக ஒட்டிடுங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து தந்தையோட பேர், அடுத்து கணவரோட பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் தந்தையோட பேர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கணவரோட பேர் கொடுத்துக்கலாம். அடுத்து 3வது பார்த்தோம்னா பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. அதாவது பள்ளி சான்றிதழ் படி உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை அப்படியே இதில் கொடுத்துருங்க. அடுத்து மதம் கேட்டிருக்காங்க. உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமா அப்படிங்கிறத வந்து இதில் டிக் பண்ணணும். நீங்கள் எந்த ஜெண்டரை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து 6வது பார்த்தோம்னா வகுப்பு மற்றும் உட்பிரிவு கொடுத்துருக்குறாங்க. உரிய சான்றிதழ்களை நகல் இணைக்கவும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் இதோட ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை ஜாயின் பண்ணி அனுப்புங்க. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்குதாங்க. அதாவது நமக்கு 8th பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து இணைச்சி அனுப்பணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டையும் இதோட அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அனைத்து சர்டிஃபிகேட்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே கொடுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.
அடுத்து 8வது பார்த்தோம்னா முன்னுரிமை பிரிவு விவரம் கொடுத்துருக்குறாங்க. ஆம், இல்லை, அதாவது சான்று எதுவும் இருந்துச்சு ஆம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சான்று வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அல்லது மகன் அல்லது மகள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துங்க. அடுத்து தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், அதாவது தமிழில் படித்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை வந்து தமிழ் கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அதில் படிச்சிருக்கிறீங்க, தமிழ் வழியில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் ஆம் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இணைக்கணும். இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்து போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரில் 2 நபர்கள் வரை வந்து இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆதரவற்ற விதவைகள் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து கலப்பு திருமண தம்பதியினரில் வந்து, அதாவது ஒருத்தர் வந்து தம்பதியில் ஒருவர் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியின இனத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவரது மனைவி அல்லது மகன், திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரோட மனைவி அல்லது மகன், திருமணமாகாத மகள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து வந்து பர்மா, இலங்கை, கென்யா, உகண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்களும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து அரசின் திட்டங்களுக்காக நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு கொடுக்கலாம், அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முன்னுரிமை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது திருமணமாகாத மகள்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்லவாசிகள், முன்னாள் இல்லவாசிகள் இவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து இருமொழி திட்டம் செயலாக்கத்தினால் பணி இழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. அடுத்து பிராந்திய படையில் 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்த பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவோர். அடுத்து அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமானப்படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக 6 மாதத்துக்கு மேல் பணிபுரிந்த பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அடுத்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள். அடுத்து 31/12/1984 வரையில் குறைந்தது 1 வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னார்வலர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்கணும். அடுத்து 9வது பார்த்தோம்னா விண்ணப்பதாரர் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து 10வது நிலையான முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட நிலையான முகவரி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. பின்கோடோட கொடுங்க. அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து 12வது பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரம், அதாவது நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இருந்துச்சு அப்படின்னா பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சைடு பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து 13வது வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இந்த சர்டிஃபிகேட் வந்து. அடுத்து 14வது பார்த்தோம்னா தற்போது பணிபுரியும் விவரம். நம்ம இப்போ ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க, உறுதிமொழி. மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் யாவும் சரியானவையாக அதாவது நான் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியானது அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதன் மீது எடுக்கப்படும் அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் எனவும், மேலும் என் மீது குற்றவியல் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானதாக சரியாக கொடுத்துருக்குறீங்களா, எல்லா சர்டிஃபிகேட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைன் வந்து கொடுத்துருங்க. விண்ணப்பதாரரோட கையொப்பம் கேட்டிருக்காங்களே அதில் கொடுத்துருங்க. அடுத்த நாள் கேட்டிருக்காங்க, டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்குறோம்.
அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். விண்ணப்பதாரர் வந்து இந்தியராக இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யார் யார் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து விண்ணப்பதாரர் வந்து இந்தியராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பதாரர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்ப படிவம் சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குறைபாடு உடைய முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான தகவல்களை அளித்துள்ள விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து நேர்காணலின் போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழ்களுடன் வரப்பெற வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது நம்ம 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா, மதிப்பெண் சான்றிதழ், வயது, இனம், சாதி, இருப்பிடம் மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்களின் சுய சான்றப்பமிட்ட விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தோம்னா 13/9/2024 மாலை 5:45 மணிக்குள் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 13/9/2024 மாலை 5:45 மணின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி அகவிலைப்படி அளிக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு சார்ஜஸ் அதாவது அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கு வரும்போது. அடுத்து வந்து 8வது பார்த்தோம்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது பதிவு தபால் அனுப்புகிற விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம டேரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி அல்லது அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.